Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. மின் கட்டண வேறுபாடு உள்ள இணைப்புகளை ஆய்வு செய்ய மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மின்வாரியம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்கள். மின்கட்டண வேறுபாடு தொடர்பாக மின்சார வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல மின் நுகர்வோர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியா பதிவு செய்த வண்ணம் வந்தாங்க. குறிப்பா மே மாதத்தை காட்டிலும் ஜூலை மாதத்துல எடுக்கப்பட்ட மின்கட்டண விகிதத்துல 3.70 லட்சம் மின் இணைப்புகளுக்கு அதிகமான கட்டணம் வந்திருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில மின்கட்டண இந்த பிரச்சனை தொடர்பாக விரிவான குழு அமைக்கப்பட்டு அந்த குழு நேரடியாக சம்பந்தப்பட்ட நுகர்வோர்களுடைய இல்லத்திற்கே சென்று அந்த மின்கட்டண மாறுதல்கள் தொடர்பாக விரிவான ஆய்வுல மேற்கொள்ள வேண்டும் என மின்சார வாரியத்தின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் இந்த உரிய விசாரணையை மேற்கொண்டு வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் உரிய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என மின்சார வாரியத்தின் தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில அந்த மின்கட்டண உயர்வு தொடர்பான அந்த ஆய்வுகள் எப்படியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் மின்சார வாரியம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா மே மாதத்தோடு ஒப்பிடக்கூடிய வகையில ஜூலை மாதத்துல மின்கட்டண அதிக வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் மின் இணைப்புகளை அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வை கண்காணிப்பு பொறியாளர்கள் கூர்ந்து கவனித்து அனைத்து ஆய்வு விவரங்களையுமே தினசரி மாலை 5 மணிக்குள்ளார இணையதளத்துல பதிவு செய்ய வேண்டும் என மின்சார வாரியம் தற்போது உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. இன்று முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விவரங்களை இணையதளத்துல தினசரி பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தினசரி 5 மணிக்குள்ளார இமெயில் மூலமாக இந்த தகவல்கள் என்பது வழங்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக அந்த மின்கட்டண உயர்வு தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது மின்சார வாரியத்துடைய அறிவிப்பா இருக்குது. பல நுகர்வோர்களுக்கும் 2000 ரூபாய்க்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தியவர்கள் எல்லாம் இந்த முறை பார்த்தோம்னா 10,000 ரூபாயும் 15,000 ரூபாயும் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளை இணையதளத்தின் வாயிலாக தெரிவித்த நிலையில் அந்த குளறுபடிகள் தொடர்பாகவும் என்ன காரணத்தினால அந்த மின்கட்டண வேறுபாடு ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் விரிவான ஆய்வறிக்கையை தினசரி மேற்கொண்டு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.